ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETXN. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ஆனால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேங்க. இது 2 பக்கமுமே லைட்டாக கிள்ளிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிடணுங்க. இதில் மண் இதுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கோவக்காய் வந்து எப்பயுமே செய்யலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிடணுங்க. இதில் வந்து மண் இருக்கும், தூசி எல்லாமே ஒட்டியிருக்கும். நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவையில் வந்து நல்லா ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். இது வந்து இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இது எல்லா சாதத்தோடையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பழுத்து இருக்குது பாருங்களேன், அதனாலலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறலாம் தாளிக்கிறதுக்கு. வேறு எதுவும் தாளிக்க போட வேண்டாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 பூண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம கோவக்காய் கொட்டி வதக்கையில் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிரும். இங்கே பாருங்கள், லைட்டாக வதக்கிட்டால் போதும். இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடுகு எதுவும் தேவையில்லைங்க, சீரகம் மட்டும் போட்டால் போதும். சீரக வாசனைக்கு தான். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் போதும். இந்த லைட்டாக வதங்கியிருக்கு, இதுவே போதும். இப்போ கோவக்காவை நம்ம சேர்த்துடலாம். கோவக்காய் சேர்த்து இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணுங்க. வதக்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே நல்லா வற்றி வந்துடும், கம்மியாயிரும் கோவக்காய். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே இன்றைக்கி சேர்க்க மாட்டேன், இப்படியே தான் வதக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்கிறேன், ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி தாங்க வச்சுருக்கேன். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேங்க. இது ரெண்டையுமே நல்லா செவக்க வறுத்துடணும். இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா செவக்க வறுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துடலாம், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வறுபட்டுருச்சு. இது நல்லா இப்போ ஆற விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இப்போ என்னென்ன அரைக்க போகிறோன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை நல்லா தோல் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதிலே வந்து இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 6-7 மிளகா சேர்த்துருக்கேன், சின்னதாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தண்ணியெல்லாம் விடக்கூடாது, பவுட்ரு பண்ணி தான் எடுத்துக்கிறோன்னு. இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் பாருங்கள், இங்கே பாதி வேக்காடாக வதங்கியிருக்கு. இது கோவக்காய் நல்லா வதங்க தாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி வேக்காடாக வதங்கின பிறகு தான் நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாங்க. உப்பு ரொம்ப இழுக்காது, கோவக்காய்க்கு கம்மியாக தான் சேர்த்துக்கிறணும், பத்தாட்டினா சேர்த்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த திரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இது ரொம்ப நைஸாக அரைக்கலை. நம்ம தேங்காய் பூ திருவி போடுவோம்ல லாஸ்ட்டில், அது மாதிரி தான் நான் துருவி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் போட்டு நல்லா அப்படியே பிரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இது நம்ம இந்த மசாலா போடையில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா போதும். நல்ல ஒரு வாசனை வருங்க. நம்ம தனியா போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா சுருளில் வதக்கிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.